புருஷன்னு பேர் எடுத்தாலே பொண்டாட்டிக்கு ஏன் பிடிக்கல தெரியுமா? எவ்வளவு ருசியா சமைச்சாலும் வாய் திறந்து பாராட்ட மனசு வராம, ஓட்டலிலோ கல்யாண மண்டபத்திலோ நல்லா சமைச்சிருக்கியேப்பா இன்னும் வாய் திறந்து மாஸ்டரை கூப்பிட்டு பாராட்டுறது. ஏதாவது முக்கியமா பேசும்போது போனை நோண்டிக்கிட்டே பாதியா அரைகுறையா சொல்லுன்னு கேட்கறது. மீறி கேட்டா காது கேட்டுக்கிட்டு தானே இருக்கு, நீ பேசுன்னு புது விளக்கம் சொல்லி இன்னும் காண்டாக்குறது. அப்பாவை தான் பிடிக்கும் தெரிஞ்சும் கரெக்டா சண்டேல உங்க அப்பன் இருக்கானேன்னு அவரை இழுப்பது. வெளியே எங்கேயாவது போனா கரெக்டா போய் சேர்ந்துட்டேன்னு போன்ல சொல்லாம வீட்டுல தவியாய் தவிக்க விடுவது. எவ்வளவு சொன்னாலும் பூம் பூம் மாடு மாதிரி தலையை ஆட்டிக்கிட்டு சொல்ல வந்த விஷயத்த புரிஞ்சிக்காம சொதப்புறது. காலையில இருந்து தேமேன்னு வீட்டுல இருக்கிறாளேன்னு கண்டுக்காம ஆபீஸ் விட்டு வந்ததும் டிவி முன்னாடியே விழுந்து கிடப்பது. வாரம் முழுக்க வீட்டுல அடைஞ்சு கிடக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்காவது வெளியே போலாம்னா அன்னைக்கு முக்கியமான மீட்டிங்னு ஓடிடுறது. பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா எந்த வேலையாக இருந்தாலும் ஓடி ஓடி போய் உதவி செஞ்சு வழியறது. ஒரு ஆசையா அன்பா ஆதரவாக இல்லாம எப்ப பாரு எரிஞ்சு எரிஞ்சு விழறது. எல்லாத்துக்கும் குத்தம் சொல்றது. ஒரு நாளாவது பசங்களுக்கு வீட்டு பாடம் சொல்லி கொடுக்காம எல்லாத்துக்கும் நம்ம தலையிலேயே கட்டுறது. 6 மணிக்கு கிளம்ப வேண்டிய இடத்துக்கு 5 மணிக்கே கிளம்பி உட்கார்ந்துகிட்டு சீக்கிரம் சீக்கிரம்னு உயிரை வாங்குறது. ஊர்ல இருக்கிற பொண்ணுங்க எல்லாம் அழகி மாதிரியும் நாம மட்டும் ஏதோ ஒரு வினோத ஜந்து மாதிரி பார்க்கறது. என் பொண்டாட்டி வாயை திறந்தாலே மூட மாட்டா, அவ இருக்காளேன்னு வெளியே விட்டு கொடுத்து பேசுறது. ஸ்சை, என்ன மனுஷன்யா, இந்த ஆளு இப்படி நடந்திருக்கிறாரேன்னு அடிக்கடி மனசுல தோண வைக்கிறது. ஆபீஸ் விட்டு வந்ததும் நேரா கிச்சன் போயிட்டு ஏன் இந்த பாத்திரமா விளக்கலன்னு மாமியார் கணக்கா கேள்வி கேட்கறது. எங்கேயாவது ஏதாவது வச்சுட்டு இந்த வீட்டுல எது இருக்கிற பொருள் அப்படியே இருக்குதுன்னு ஜாடை மாடையா குத்துறது. ஊர்ல இருக்கிற அத்தனை பேர் சொல் பேச்சும் கேட்கறது. நீ என்ன சொல்றது, நான் என்ன சொல்றதுன்னு நம்ம கிட்ட முட்டுறது. சொந்தக்காரங்க வந்தா காபி குடிச்சிட்டு போங்கன்னு கட்டாயப்படுத்தி அவங்க மறுத்தா சுட தண்ணி தானுங்க இதுன்னு வெறுப்ப தேறது. யோஃப் என்னையா இன்னைக்கு அழகா இருக்கேன்னு கொஞ்சி நான் கண்டுக்காம உதாசீனப்படுத்துறதுன்னு 1000 இருக்கு.